எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கலாம். ஓகே, என்ன டாபிக் அப்படின்னா யோக சூத்ராஸ், பதஞ்சலி யோக சூத்ராஸ் என்ற டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பதஞ்சலி மகர்ஷி, ஓகே, த ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. ஸோ புத்தர் ஒரு அஷ்டாங்க மார்க்கத்தை கொடுத்துருக்கிற மாதிரி இவர் ஒரு 8 ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ராஜயோகா. ஸோ நம்ம பதஞ்சலி அப்படின்ட்டு நம்ம கேட்டோம்னாலே நம்மளுக்கு ராஜயோகா ஞாபகம் வரணும். நம்ம ராஜயோகானாக்கா த கிங் ஆஃப் ஆல் த யோகாஸ். தியான யோகா, மெடிடேஷன், தியான யோகா தான் ராஜயோகா. ஆனாபானசதி மெடிடேஷன் தான் ராஜயோகா. ஸோ இதுல இவர் 8 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காரு. புத்தர் 8-fold பாத்ன்ற மாதிரி பதஞ்சலி கூட அஷ்டாங்க மார்க் ராஜயோகாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பதஞ்சலியோட 8-fold பாத் நீங்க புக்ஸ்ல எந்த புக்ஸ்ல படிச்சாலும் பார்த்தாலுமே இந்த 8 ஸ்டெப்ஸ் இருக்கும். யமா, நியமா, இதெல்லாம் சம்ஸ்கிருத வேர்ட்ஸ், சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியான அண்ட் சமாதி. ஒருத்தருமே ஒரு புக்கு பென்னு எடுத்து எழுதிக்கோங்க. நீங்க கிளாஸ் நடக்கிறப்போ அது எழுதிக்கிட்டாதான் அதை நீங்க ரெஃபர் பண்றப்போ மீண்டும் மீண்டும் அது உங்களுக்கு ரொம்ப டீப்பரா புரியும். சும்மா ஜஸ்ட் கேட்டுட்டே இருந்தாக்கா அது அப்படி இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயிடும் கொஞ்ச நாள்ல. ஸோ நீங்க அது எழுதுறது, அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். ஸோ பதஞ்சலியோட 8-fold பாத், அஷ்டாங்க மார்க்கம், ராஜயோகா இது. ஓகே, ஸோ இதுல மெயினா என்னன்னாக்கா புக்ஸ்ல இது போட்டிருக்காங்க. ஸ்டெப் 1 யமா, ஸ்டெப் 2 நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியானா, சமாதின்ட்டு இது 1 by 1 டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்றேன். பட் இந்த சீக்வன்ஸ் கரெக்ட் கிடையாது. ஏன்னா இந்த சீக்வன்ஸ் இது கரெக்ட்னு நினைச்சிட்டு நிறைய பேர் மெடிடேஷனுக்குள்ளேயே வராம இருக்காங்க. ஓகே, இந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த நிறைய சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய இந்த வேதாந்தாஸ் அப்படின்வாங்க. ஸோ இவங்க இந்த வேதங்க படிச்சவங்க, சம்ஸ்கிருதம் படிச்சவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யமாஸ் நியமாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகுதான், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. ஸோ இந்த யமா நியமா இது பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ராஜ யோகாக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த யமா நியமாஸ்லயே அவங்க ஸ்டக் ஆயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யமா நியமாஸ்ன்றது என்னன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆர்டர் கொஞ்சம் தவறு. ஜனங்க புரிஞ்சுக்கிட்ட இந்த ஆர்டர் தவறு. யமா நியமாஸ் கடைசியில இருக்கணும். யமா நியமாஸ்ன்றது ஒரு ஃபைனல் அவுட்புட். அந்த ராஜயோகாவோட கடைசி அவுட்புட் தான் அந்த ராஜயோகா பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த யமா நியமாஸே வரும். ஸோ இது எப்படின்னாக்கா, நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னாக்கா நீங்க டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டாக்டர் கிட்ட எப்போ போவீங்க? நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் நீங்க டாக்டர் கிட்ட போவீங்க. ஒருத்தவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு டாக்டர் தேவையப்படாது. அந்த மாதிரி யமா நியமாஸ் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷனே தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பர்ஃபெக்ட். ஸோ இந்த யமா நியமாஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 யமாஸ் இருக்கு, 5 நியமாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா யமான்றது பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் பிரின்சிபிள்ஸ். நியமான்றது பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் டே டு டே அஃபேர்ஸ். இதுதான் அதோட மீனிங். யமான்றது பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் பிரின்சிபிள்ஸ், நியமான்றது பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் டே டு டே அஃபேர்ஸ். ஸோ அந்த இதுல 5 யமாஸ் இருக்கு, 5 நியமாஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபாஸ்டா போறேன்னா சொல்லுங்க, இல்லை இந்த ஸ்பீட் ஓகேவா? ஸோ நீங்க வேணா நோட் பண்ணிக்கலாம். இந்த 5 யமாஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அஹிம்சா. அஹிம்சானாக்கா அவங்க ஏற்கனவே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, ஏற்கனவே ஹிம்சை இதுல இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா நான் வயலன்ஸ் பார்த்து வந்துருவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் யமா. செகண்ட் சத்யா. சத்யானாக்கா எப்பவுமே அவங்க உண்மை மட்டுமே பேசுவாங்க. வாய் திறந்தாக்கா they speak the truth. பொய்ன்றது வராது. நெக்ஸ்ட் தேர்ட் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னாக்கா ஏதோ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. ரியல் டெஃபினிஷன் பிரம்மச்சரியம்னாக்கா ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் த சோல். நான் இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த ஆத்மா அப்படின்ட்டு எப்பவுமே அந்த நினைவிலேயே வாழ்றவங்கள பிரம்மச்சரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் உடம்பு கிடையாது, நான் ஆத்மா அப்படின்ற நினைவிலேயே அவங்க ஒவ்வொரு நொடியும் அதை
வாழ்றவங்க பிரம்மச்சாரிஸ் அப்படின்வாங்க. ஆஸ்தேயா. ஆஸ்தேயானாக்கா இவங்களுக்கு வந்து பொறாமை, போட்டி, பொறாமை, இன்னொருத்தரோட கம்பேர் பண்றது அது இருக்காது. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க. அதாவது ஒவ்வொரு லைஃபுமே யூனிக். ஒருத்தவங்களுமே இந்த உலகத்துல வந்து ரொம்ப யூனிக்கான ஆளுங்க. ஸோ கம்பேர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லைன்ற உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எப்போ அங்கே கம்பேரிசன் இல்லையோ அங்கே நேச்சுரலா ஜெலசி கூட இருக்காது. கம்பேரிசன் இல்லாத இடத்துல காம்படிஷனும் இருக்காது, ஜெலசியும் இருக்காது. ஸோ இது ஒரு குவாலிட்டி ஆஸ்தேயா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ். யமாசனாக்கா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் பிரின்சிபல்ஸ். உங்க வாழ்க்கையோட கொள்கைகள் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அது. அதுக்கப்புறம் அபரிகிரகானாக்கா அவங்க வந்து அவங்களோட தேவை, அவங்களோட பர்சனல் நீட்ஸுக்கு, அவங்களோட இந்த உடம்பை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எது அவங்களுக்கு தேவையோ அது மட்டும்தான் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே மற்றவங்களுக்கு குட் கர்மாஸ் பண்றதுக்கு, மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் தேவைகளுக்கு குறைச்சிக்கிட்டு அந்த தேவைக்கு எது தேவையோ அது மட்டும்தான் அது அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற ரிசோர்சஸ் எல்லாமே எப்பயுமே இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும் அண்ட் இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே அவங்களோட யோசனை மற்றவங்க மேலதான் இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். இது பேர் வந்து அபரிகிரகா. ஸோ இது 5மே பிரின்சிபல்ஸ். இந்த 5 பிரின்சிபல்ஸுமே யமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையோட கொள்கைகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியமாஸ்ல கூட 5 பாயிண்ட் இருக்கு. ஸோ நியமாஸ் வந்து சௌச்சானாக்கா சுத்தம், கிளென்லினஸ். ஓகே, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த நியமாஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் டே டு டே அஃபேர்ஸ். ஸோ யமாஸ் வந்து பிரின்சிபல்ஸ், இது வந்து டே டு டே அஃபேர்ஸ். அதாவது தினசரி வாழ்க்கையில இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா நியமாஸ். ஸோ 5. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. ஓகே, இருக்கிறது 2 ட்ரெஸ் அப்படின்னாலும் அதை துவைச்சுதான் அவங்க போட்டுப்பாங்க, பட் அழுக்கு போடவே மாட்டாங்க. ஸோ கிளீனா இருப்பாங்க, அவங்களும் கிளீனா இருப்பாங்க. அவங்களோட வஸ்திரங்கள், அவங்களோட துணிகள் அதுவும் கிளீனா இருக்கும். அவங்களோட வீடு கிளீனா இருக்கும். அவங்களோட சுத்தி பக்கம் இருக்கிற எல்லா ஏரியாஸும் கிளீனா இருக்கும். ஸோ அவங்க இருக்கிறது சின்ன குடிசைல இருந்தா கூட அந்த குடிசை சுத்தமா இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து சந்தோஷம்னா ஹாப்பினஸ் இன் ஆல் த சிச்சுவேஷன். எந்த சுச்சுவேஷனாவது இருக்கட்டும், பிசினஸ்ல லாஸா சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஓகே, பிசினஸ் நிறைய பணம் வந்துச்சா சந்தோஷமா இருப்பாங்க. யாருன்னா வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாங்களா சந்தோஷமா இருப்பாங்க. யாருன்னா பாடி வெக்கேட் பண்ணாங்களா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியும் இதுல நோ டெத், புது சோல் இன்கமிங், ஒரு புது சோல் வருது, ஒரு சோல் அந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தே கோ பேக் ஹோம். ஸோ இதுல வருத்தப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்கு. ஸோ எல்லாமே பிசினஸ்ல லாஸா, பிசினஸ்ல கெயினா, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இதெல்லாம் நிரந்தரம் இல்லை இல்லையா. இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்ல இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு சந்தோஷமா இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன்லயுமே சந்தோஷமா இருப்பாங்க இந்த டே டு டே அஃபேர்ஸ்ல. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து தப்பஹானாக்கா இவங்க வந்து இவங்களோட சாப்பாடு, தூக்கம், ஓகே, இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு, அதாவது இவங்க வந்து தூங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா எவ்வளவு வேணாலும் தூங்குவாங்க. தூங்க வேணாம் அப்படின்னாக்கா தூங்காம இருப்பாங்க. சாப்பிடணும் அப்படின்னாக்கா நல்லா வீடு கட்டி சாப்பிடுவாங்க. இல்ல சாப்பிட வேணாம் அப்படின்னாக்கா 2-3 நாளாலும் சாப்பிடாம இருப்பாங்க. அதாவது பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல் அவங்களுக்கு. அதாவது இந்த உடம்போட தேவைகள், தூக்கம், சாப்பாடு, இது மேல ஃபுல் கண்ட்ரோல் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னாக்கா புக்கு படிக்கிறது. ஸோ நீங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க புக்கு படிச்சீங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட புக்கு, புத்தரோட புக்கு, பகவத்கீதா, இதெல்லாம் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சரியா புரியாது. என்ன சொல்றாங்க, ஏதோ புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஆனா புரியாத மாதிரியும் இருக்கும். புரியாது உங்களுக்கு. ஆனா எப்ப நீங்க ராஜயோகா பிராக்டிஸ் பண்றீங்களோ, அதாவது மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அப்போ பர்ஃபெக்டா உங்களுக்கு எல்லா மாஸ்டர்ஸோட டீச்சிங்கும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். ஏன்னா நீங்க ராஜயோகா பிராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து அந்த மாஸ்டரோட ஃப்ரீக்வன்சி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். மெடிடேஷன் பண்றப்போ யூஆர் ஆல்சோ எ மாஸ்டர். ஸோ இன்னொரு மாஸ்டர் புரிஞ்சுக்க முடியும். ஸோ சுவாத்தியாயனாக்கா எல்லா மாஸ்டர்ஸோட டீச்சிங்ஸும் புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் கிரேட்னஸ், எல்லா மாஸ்டருமே கிரேட். ஒவ்வொரு மாஸ்டர் யூனிக். அந்த கிரேட்னஸ் அப்ரிஷியேட் பண்ணாதான் நம்மளோட கிரேட்னஸ் நம்மளுக்கு வெளியே வரும். கடைசி ஈஸ்வர பிரணிதானாக்கா எல்லாரையுமே கடவுளா பார்க்கறது. எல்லாரையும் கடவுளை யாருனால பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் கடவுளா பார்த்தாதான் நான் மத்தவங்கள கடவுளா பார்க்க முடியும். என்னையே நான் கடவுளா பார்க்க முடியலன்னாக்கா மத்தவங்களை நான் எப்படி பார்க்க முடியும் கடவுளா? ஸோ இது ஒரு சிம்பிள்
அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் என்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் புக்ஸ்ல, இந்த யோகா டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இந்த யமாஸ் அண்ட் நியமாஸை முதல் 2 பாயிண்ட்டை போட்டதுனால நிறைய பேர் தியானத்துக்கே வரல. இதெல்லாம் ராஜயோகா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் யமா நியமாஸ் இருக்கணுமா, நான்வெஜ் விட்டுணுமா, எந்த பொய்யே சொல்லக்கூடாதா, அதுக்கப்புறம் வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணணுமா, ஓகே, அதுக்கப்புறம் யார் மேலேயும் போட்டி போறாம இருக்கக்கூடாதான், எப்பவுமே ரொம்ப லிமிட்டடா நம்ம இருந்து எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துடணுமா, சுத்தமா வச்சுக்கணுமா, நிறைய புக்ஸ் படிக்கணுமா, அதுக்கப்புறம் எல்லாரையும் கடவுள் மாதிரி பார்க்கணுமா, எவன் பண்ணுவான் இதெல்லாம், அதுக்கெல்லாம் வேற பிறவியை எடுத்துட்டு வரலாம். இந்த பிறவில நம்ம சாதாரணமான ஒரு குடும்பஸ்தன், அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு மனைவி, பசங்க, ஒரு உத்தியோகம், இந்த ஜென்மத்தை இப்படியே ஓட்டிடலாம், இந்த லைஃபை இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் பார்த்துட்டு இது நம்மளால முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ராஜயோக பக்கமே வராம இருந்தாங்க. ஓகே, சேட்டை ஆரம்பிச்சுட்டாங்க. அனோடேஷன்ஸை டிசேபிள் பண்றேன். ஓகே, இது அனோடேஷன்ஸை டிசேபிள் பண்ணதுனால நான் திருப்பி ஸ்கிரீனை ஷேர் பண்ணேன். யாரோ ரேகான்னு வந்துச்சு. யார் அவங்க? நீங்க ஒரு வாட்டி நீங்க வீடியோல வாங்கலாம், ரேகான்றவங்க. சின்ன பசங்க சார் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா இவங்க வந்து ராக்கெட் விடுவாங்க. அந்த மாதிரி ஜூம்ல இவங்க அனோடேஷன்ஸ் போடுறாங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி சேட்டப் பண்ணா கட்டி கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஓகே ஃபைன், இப்போ யாரும் திருக்க முடியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்னால நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த பதஞ்சலியோட ஒரிஜினல் டீச்சிங்ஸ் என்ன? இப்போ மாஸ்டர் வந்து ஒரு டீச்சிங் கொடுப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த மாஸ்டர் டீச்சிங்கை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரப்போ அந்த டீச்சிங்கே கம்ப்ளீட்டா மாறிடுது. ஸோ நம்ம கரெக்டான டீச்சிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மெடிடேட்டர்னால மட்டும்தான் ராஜயோகா புரிஞ்சுக்க முடியும். ஒரு மெடிடேட்டர்னால மட்டும்தான் பதஞ்சலி ராஜயோகா புரிஞ்சுக்க முடியும். ஸோ பதஞ்சலின்றது ஃபாதர் ஆஃப் த யோகா ஃபிகர் அவர். ஸோ இந்த யமாஸ் நியமாஸ்ன்றது ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட குவாலிட்டிஸ். யோசித்து பாருங்க, 5 யமாஸ், 5 நியமாஸ், பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் பிரின்சிபல்ஸ், பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் டே டு டே அஃபேர்ஸ். இந்த 5 இந்த 10 பாயிண்ட் நீங்க தினசரி உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணணும்னாக்கா நீங்க ஒரு என்லைட்டட் மாஸ்டர். இது நீங்க ஃபாலோ பண்றீங்கனாலே நீங்க ஒரு என்லைட்டட் மாஸ்டர். இதை ஃபாலோ பண்றீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு தியானமே தேவையில்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த யோகாவும் வேணாம், யூஆர் ஆல்ரெடி பர்ஃபெக்ட். ஸோ இந்த யமாஸ் அண்ட் நியமாஸ்ன்றது வந்து நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. இது கடைசியில நம்ம பிராக்டிஸ் பண்ண, நம்ம ராஜயோகா ஸ்டார்ட் பண்ணாக்கா, அதாவது யார் பர்ஃபெக்டா இல்லையோ, யார் இந்த யமாஸ் நியமாஸ் இல்லாம இருக்கிறாங்களோ, ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ராஜயோகா தேவை. அந்த ராஜயோகா பண்ணாக்கா அவங்களுக்கு இந்த யமாஸ் நியமாஸ் ரொம்ப இயற்கையா நேச்சுரலா தானாவே வரும். ஓகே, ஸோ இப்ப ராஜயோகாவோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆசனால இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து 7th 8th போயிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆசனா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆசனா, நெக்ஸ்ட் வந்து பிராணாயாமா, 3rd வந்து பிரத்யாகாரா, 4th தாரணா, 5th தியானா, 6th சமாதி. அதுக்கப்புறம் யமா நியமாஸ் வந்து நேச்சுரல் அவுட்புட். சமாதி ஸ்டேஜுக்கு போன பிறகு, சமாதி ஸ்திதி அடைஞ்ச பிறகு யமாஸ் நியமாஸ்ன்றது இயற்கையா வரும். ஓகே, இதுதான் பதஞ்சலியோட ரியல் ராஜயோகா டீச்சிங்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா வருவோம் நம்ம. ஆசனா, ஆசனான்றது வந்து என்னன்னாக்கா போஸ்டர். ஸோ இதுல ஆசனான்றப்போ வந்து இதுல சுகாசனா, கம்ஃபர்டபுள் போஸ்டர். இதுதான் ஆசனான். இந்த யோகிக் ஸ்கிரிப்சர்ஸ்ல ஆசனான் மென்ஷன் பண்ணாக்கா, அதுவும் எஸ்பெஷலி ராஜயோகால சுகாசனா தான். ஓகே, ஸோ இந்த உடம்பு பீஸ்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டுமே தான் இந்த கான்சியஸ்னஸ், இந்த அவேர்னஸ் வந்து இந்த உடம்பை மீறி, பிசிக்கல் பாடியை மீறி போகும். ஸோ நம்ம இந்த உடம்பு கிடையாது. ஸோ நம்ம இந்த உடம்பு இல்லாதப்போ, ஸோ இந்த உடம்பு வந்து சுகாசனத்துல நம்ம வச்சுக்கணும். சுகாசனா என்ன? கம்ஃபர்டபுளா எங்க உட்காடுறோமோ அங்க கம்ஃபர்டபுளா காலை கிராஸ் பண்ணிட்டு கைகளை கோத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளா உட்கார முடியணும். உங்களால 2 hours 3 hours 4 hours உட்கார முடியணும். ஸ்டார்டிங்ல மெடிடேஷன் பண்றவங்களுக்கு உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1/2 மணி நேரம் உட்கார்றது கஷ்டமா இருக்கும், 1 மணி நேரம் உட்கார்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ராஜயோகோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா ஆசனா. இதுல வந்து
ஆசன விஜயம் வரணும். ஆசன விஜயம் அப்படின்னாக்கா, உங்கனால கண்ண மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார முடிஞ்சுச்சு. அதாவது நீங்க மெடிடேஷன் பண்றீங்களா? உங்களுக்கு தாட்ஸ் வருதா? மூச்சு நீங்க கவனிக்கிறீங்களா? எனர்ஜி வருதா? அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்ண மூடிட்டு, கண்ண திறக்காம நீங்க 2 மணி நேரம் ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க பாஸ். ஸோ உங்களுக்கு யூ ஆர் விக்டோரியஸ். உங்களுக்கு வந்து விஜயம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு சக்சஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, 2வது ஸ்டெப் உங்களால போகவே முடியாது. ஓகே, ஆரம்பத்திலேயே முடிவு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆசனா. செகண்ட் வந்து பிராணாயாமா. ஸோ அகெயின் இங்க பிராணாயாமானா கூட சுக பிராணாயாமா. ஸோ பிராணாயாமா அப்படின்னா என்னக்கா? பிராணான்றது என்ன? பிராணா, பிராணிக் சக்தி. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம மூச்சு எடுக்கிறப்போ ஆக்சிஜன் மட்டும் போறதில்ல, அதோட பிராண சக்தியும் போகுது. ஸோ இதுல சுக பிராணாயாமா அப்படின்னாக்கா நேச்சுரல் பிரெத். ஸோ இங்க வந்து பிராணாயாமா அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து மற்ற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. மந்த்ரா டெக்னிக்ஸ், விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ், ஓம்னு சொல்றது, ஓகே, இந்த பிராமரி எல்லாமே ரூல்ட் அவுட். ஓன்லி பிராணாயாமா. ஓகே, நேச்சுரல் இயற்கையான மூச்சு மட்டுமே, இதுல எந்த மேனிப்புலேஷனும் கிடையாது. இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு வந்து ஸ்டில்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ பிரெத், இந்த பிரெத் கூட ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டீப்பா போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாலோவா இருக்கும். பிரெத் கூட அப்படி ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க இந்த பிராணாயாமா, அதாவது இந்த பிரெத்தை நீங்க அப்சர்வ் பண்றப்போ என்ன ஆகும்னாக்கா, அந்த ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டில்னஸ் ஆஃப் த பாடி. ஓகே, செகண்ட் ஸ்டெப்ல ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத். அந்த பிரெத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பீஸ்ஃபுல்லா அந்த ஸ்டில்லா ஒரு கம்ப்ளீட் ஸ்டில் ஸ்டேட்ல போயிட்டே இருக்கும். அதாவது லாங் பிரெத், டீப் பிரெத், டிஸ்டர்ப்டு பிரெத்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹார்மோனியஸ் பிரெத்தா அது மாறும். அதுக்கப்புறம் அது ஸ்டில் பிரெத்தா மாறிட்டு வரும். அதாவது இந்த பிரெத் வந்து இங்க 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 அப்படி சின்ன 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 ஒரு ஸ்பார்க் மாதிரி மாறிட்டே வரும் உங்க பிரெத். அதுதான் ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத். ஸோ பிரெத்ன்றது அந்த லைஃப் எனர்ஜியோட அவுட்டர் ஃபார்ம். பிரெத்ல ஆக்சிஜன் இன்னரு, ஆனா அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அவுட்டர் ஃபார்ம். ஸோ பதஞ்சலியோட ஸ்டேட்மெண்ட் யோக சித்த விருத்தி நிரோதா, இதுதான் பதஞ்சலியோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். யோகா அண்ணாக்கா சித்த விருத்தி நிரோத. சித்தானாக்கா தாட்ஸ், மைண்ட். இந்த மைண்ட் எம்டி பண்றது தான் யோகா. த டெஃபினேஷன் ஆஃப் யோகா இஸ் எம்டி மைண்ட். இது பதஞ்சலியோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இது செகண்ட் ஸ்டெப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து அந்த பிரெத்தோட ஸ்டில்னஸ் நீங்க உங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நீங்க நேச்சுரல் பிரெத்ல இருக்கிறீங்க, எந்த மந்திரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டில்னஸ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா, தென் உங்களை வந்து தியானி அப்படின்னு சொல்லுவாங்க. தியானி அப்படின்னாக்கா மெடிடேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் மெடிடேஷன், செகண்ட் ஸ்டெப்ல யூ பிகம் அ மெடிடேட்டர். தேர்ட் ஸ்டெப் பிரத்யாகாரா. பிரதி ஆஹாரா அப்படின்னாக்கா ஃபுட், இந்த அவுட்டர் இது, அதாவது நம்ம காதால கேட்கறது, அதுக்கப்புறம் ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் டேஸ்ட், கண்ணால பாக்குறது. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபுட் ஃபார் த அவுட்டர் சென்சஸ். ஓகே, இந்த நம்மளோட சென்சஸ்க்கான சாப்பாடு இது. நம்ம பாக்குறது, கேட்கறது, இதெல்லாம் அவுட்டர் சென்சஸ். பிரத்யா அப்படியா? பிரத்யா அப்படின்னா ஆப்போசிட். ஸோ பிரத்யாகாரனாக்கா அந்த அவுட்டர் சென்சஸோட கம்ப்ளீட் ஆப்போசிட், அதாவது இன்னர் ஜெர்னி. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்ல வந்து இன்னர் ஜெர்னின்றது ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா இன்னர் ஜெர்னி உங்களுக்கு ஆரம்பிச்சப்பதான் மெட்டாபிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆரம்பிக்கும். மெட்டாபிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ்னா என்ன? பியாண்ட் பிசிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, இன்னர் விஷன்ஸ். கண்ண மூடிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க இன்னராகவே சில லைட்ஸ், கலர்ஸ், சில ஆளுங்கள், இந்த எனர்ஜிஸ், ஆப்ஸ், ஏனென்னவோ பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் இன்னர் விஷன்ஸ். கண்ணை மூடி இருந்தாலும் உங்களால அதை பார்க்க முடியும். அது இன்னர் விஷன். அதே மாதிரி இந்த சவுண்டு வெளியில இருந்து கேட்காது, ஆனா உள்ளிருந்து கேட்கும். அதே மாதிரி சில சுகந்தங்கள், ஓகே, சில நல்ல அரோமா, பியூட்டிஃபுல் ஃப்ரெக்ரன்சஸ். மெடிடேஷன்ல பண்றப்போ எங்கேயோ நீங்க ஒரு வண்டர்ஃபுல் ரோஸ் கார்டன்ல இருக்கிற மாதிரி ஏதோ சூப்பர் ஃப்ரெக்ரன்சஸ் எல்லாம் வரும். அதாவது அது உங்களுக்கு சுத்தி பார்த்தாக்கா நீங்க இருக்கிறது ஒரு ரூம்ல இருப்பீங்க. அங்க எந்த மாதிரி ஒரு ஊதுவத்தி, அகர்பத்தி எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க அந்த ஃப்ரெக்ரன்சஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இது எங்கிருந்து வருதுனாக்கா, தீஸ் ஆர் ஆல் இன்னர் சென்சஸ், பியாண்ட் பிசிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எத்திரிக் பாடி, இந்த இன்னர் விஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தேர்ட் ஐ பர்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இந்த தேர்ட் ஐ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எத்திரிக் பாடி, இந்த நாடிஸ் அப்படின்வாங்க, இந்த எனர்ஜி டியூப்ஸ்,
எனர்ஜி பாடி. ஸோ இது வந்து பியூரிஃபை ஆகணும் ஃபர்ஸ்ட். இது பியூரிஃபை ஆனவங்களுக்கு தான் இந்த தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது, இந்த தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகும். இந்த நாடி மண்டலம் பியூரிஃபை ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த கார்மிக் பேக்கேஜஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மளோட கர்மாஸ் எல்லாம் எத்திரிக் பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட இந்த எத்திரிக் பாடி கிளென்ஸ் ஆகிறப்போ இந்த கார்மிக் பேக்கேஜ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த எத்திரிக் பாடி கிளென்சிங் ஆன பிறகு தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்கள வந்து யோகி அப்படின்வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திருப்பி ரீகேப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆசனா போஸ்டர். இந்த போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். 1 hour 2 hours 3 hours கம்ஃபர்டபுளா உட்கார முடியணும், அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சுக பிராணாயாமா. ஓகே, நேச்சுரல் பிரெத். அந்த பிரெத்தோட ஸ்டில்னஸ், அந்த பிரெத்தோட நேச்சுரல் ஃப்ளோவை அவங்களால விட்னஸ் பண்ண முடியணும். ஓகே, ஸோ பிரெத்ன்றது என்ன அப்படின்னாக்கா ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, அதுல பிராணசக்தியும் இருக்கு. ஸோ இந்த பிரெத்தை விட்னஸ் பண்ணா மட்டுமே தான் அந்த மைண்ட் எம்டி ஆகும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல அவங்களுக்கு வந்து இந்த மைண்ட் எம்டி ஆகிறது மேல ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டில்னஸ் ஆஃப் த பாடி, செகண்ட் ஸ்டெப் ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத், அண்ட் த்ரூ த ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத் ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய அனுபவங்கள். இது தேர்ட் ஸ்டெப். நிறைய தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ். தேர்ட் ஐனா பார்க்கறது மட்டும் கிடையாது, பார்க்கறது, ஃபீல் பண்றது, கேட்கறது, ஸ்மெல் எல்லாமே தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஓகே, ஸோ இந்த தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வர்றதுக்கு முன்னாடி கார்மிக் கிளென்சிங் இது நடக்கிறப்போ இது வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து யோகி ஸ்டேஜ் அப்படின்வாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வரவங்களை வந்து ஒரு யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தாரணா. தாரணா அப்படின்னாக்கா ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வரும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அப்படியே ஒரு வேவரிங் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த கிளாரிட்டி இருக்காது. இப்ப நீங்க வந்து கேமரால வந்து ஒரு தூரமா ஒரு கேமரால வியூ பண்றீங்க, பட் உங்களுக்கு அது சரியா தெரியாது. பிக்சர் தூரமா இருக்கிறது சரியா தெரியாது. ஸோ நீங்க ஜூம் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஜூம் பண்றப்போ என்ன ஆகும்னாக்கா அது அந்த ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ஏரியால ஃபோக்கஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கிளியர் இமேஜ் கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தாரணான்றது வந்து ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் மேல ஃபோக்கஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுக்கு வந்திருக்கு, ஓகே அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை டீப்பா ஃபோக்கஸ் பண்ணி அது மூலியமா நான் என்ன கத்துக்கணும், வாட் இஸ் த லெசன் ஐ நீட் டு லேர்ன் அப்படின்ற, எதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால எனக்கு என்ன லாபம், இதனால நான் என்ன கத்துக்கணும் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிட்டு அவங்களோட விஷன்ஸ் ஆகட்டும், அவங்களோட சவுண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களோட இன்னர் ஸ்மெல்ஸ் ஆகட்டும், இந்த எக்ஸ்பீரியன்சஸ் மேலாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான விஷயத்த, அதுக்கான லெசன்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, நீங்க வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் ஐல ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப் அப்படி வருது, அப்படி போகுது அப்படின்னாக்கா அது ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் தான். ஆனா அந்த பாஸ்ட் லைஃபை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைஃப் டைம்ல நான் என்ன லெசன் கத்துக்கல, என்ன லைஃப் டைம் நான் கத்துக்கணும், எதுக்கு அந்த பாஸ்ட் லைஃப் நான் பாக்குறேன், இந்த லைஃப்க்கு என்ன லிங்க், அந்த லைஃப்ல நான் என்ன மிஸ் பண்ணேன், என்ன லெசன்ஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அதை கத்துக்கிறது தான் தாரணா ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் இது நடக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தாரணானாக்கா கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள வந்து ருஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து தியானி, அதுக்கப்புறம் யோகி, அதுக்கப்புறம் ருஷி. நெக்ஸ்ட் வந்து தியானா. இந்த தியானா அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரல் டிராவல். தியானா அப்படின்னாக்கா டிராவல், ஆஸ்ட்ரல் டிராவல். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி நடக்கும், நம்மளோட பிசிக்கல் பாடிங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி வர ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடி ஆக்டிவேட் ஆயிட்டு சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்த பிறகு அந்த ஆஸ்ட்ரல் பாடி முதல் தடவையாக உடம்பு விட்டு வெளியே வரும். ஸோ பட் அஃப்கோர்ஸ் அந்த சில்வர் கார்டுன்றது கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ 100% ஆஸ்ட்ரல் பாடி வருமா அப்படின்னாக்கா இல்லை, 20% இங்கே இருக்கும், உள்ளே இருக்கும். 80% தான் வெளியே வந்து இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் போகும். அதர் ஃப்ரீக்வன்சிஸ், அதர் டைமென்ஷன்ஸ், அதர் ஸ்டார் சிஸ்டம்ஸ், இங்கெல்லாம் போயிட்டு அவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஸோ டிராவல் பண்ணி என்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இவங்க வருவாங்க. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரல் டிராவல். சிம்பிளா சொல்ல போனோம்னாக்கா நீங்க வந்து ஒரு கார்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, அது பிசிக்கல் டிராவல். ஆனா உங்களோட பிசிக்கல் பாடி யூஸ் பண்ணாம உங்களோட சட்டில் பாடிஸ், இப்ப நீங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றப்போ அந்த ஆஸ்ட்ரல் பாடியில மென்டல் பாடி, காசல் பாடி, சூப்ரா காசல் பாடி எல்லாமே அதுல சேர்ந்துருக்கும். ஸோ உங்களோட சட்டில் பாடிஸ்ல நீங்க டிராவல் பண்றது தான் தியானா, ஆஸ்ட்ரல் டிராவல்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி நிறைய அதர் டைமென்ஷன்ஸ், அதர் ரியாலிட்டிஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிகர் ரியாலிட்டி ஓகே இது எர்த் மட்டுமே கிடையாது, உலகம் மட்டுமே கிடையாது, நிறைய ரியாலிட்டிஸ் இருக்கு, நிறைய ஸ்டார் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த கிரியேஷன்ல இவ்வளோ பெரிய இன்ஃபைனைட் கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பிரம்மாண்டத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜை வந்து ராஜர்ஷி அப்படின்வாங்க, இல்லைன்னா மஹர்ஷி. ராஜர்ஷி ஆர் மஹர்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஃபைனல் சமாதி. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சமாதி அப்படின்னாக்கா சமாதானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்திதி, அது ஒரு நிலை. இதுதான் சமாதி ஸ்திதி. சமாதினா சமாதானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்திதி. சமாதானங்கள்னா என்ன? ஆன்சர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எல்லாமே கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. பட் அந்த கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த சமாதி ஸ்டேஜ்லயே ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு. சவிகல்ப சமாதி அண்ட் நிர்விகல்ப சமாதி. ஓகே. சவிகல்ப சமாதி, விகல்பம் அப்படின்னாக்கா டவுட்ஸ். ஓகே. விகல்பம்னா டவுட்ஸ். சவிகல்பம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கு, ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு, பட் கொஞ்சம் டவுட்ஸ் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சப்போஸ் ஒரு பையன் வந்து அவங்க மதர் பாடி வெக்கேட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா எங்க போயிருக்காங்க, பாடி வெக்கேட் பண்ணிட்டு ஆஃப்டர் டெத் எங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு பாக்குறப்போ இவன் தியானம் பண்றான். ஓகே, அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல ஓகே இந்த மாதிரி அங்க இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் லெசன்ஸ் அங்க கத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டெத் வந்து அந்த லோகத்துல இருக்காங்க அப்படின்றது இவன் பார்த்துட்டான், தெரிஞ்சிருச்சு, கிளாரிட்டி வந்துருச்சு. ஆனா அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, ஸ்பெசிபிக்கா என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, எதுக்கோசரம் அந்த லோகத்துக்கு போயிருக்காங்க, அந்த டவுட் ஒண்ணு கொஞ்சம் இருக்கு. ஸோ அந்த டவுட்டை கூட கிளாரிஃபை பண்ணிட்டு 100% கிளாரிட்டி இருக்கிறது வந்து நிர்விகல்ப சமாதி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சவிகல்ப சமாதி வரும், அதுக்கப்புறம் தான் நிர்விகல்ப சமாதி வரும். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து பிரம்மர்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க, என்லைட்டன்ட். ஸோ என்லைட்டன்னாக்கா தெர் இஸ் நோ டார்க்னஸ், தெர் இஸ் லைட், தெர் இஸ், அவங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிடையாது, எல்லா ஆன்சர்ஸும் இருக்கு, அந்த சிருஷ்டி கம்ப்ளீட்டா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்க பத்தி இல்லாம கம்ப்ளீட் சிருஷ்டி பத்தி எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாம 100% கிளாரிட்டியோட இருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து பிரம்மர்ஷி ஸ்டேஜ். ஸோ இந்த பிரம்மர்ஷி ஸ்டேஜுக்கு வந்த பிறகுதான் நான் இனி வந்து யமாஸ் அண்ட் நியமாஸ் வரும். ஓகே. ஸோ ராஜயோகாவோட 8-fold பாத் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ராஜயோகா வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஆசனால ஸ்டார்ட் ஆகும். இதுதான் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆசனா, உட்கார்றது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் பிராணாயாமா. ஆசனான்றது ஸ்டில்னஸ் ஆஃப் த பாடி, பிராணாயாமா அப்படின்னாக்கா ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத் அண்ட் ஸ்டில்னஸ் த்ரூ த ஸ்டில்னஸ் ஆஃப் த பிரெத், ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். ஓகே. அதுக்கப்புறம் பிரத்யாஹாரனாக்கா இன்னர், கோயிங் இன்வர்ட்ஸ். அதுக்கப்புறம் தாரணானாக்கா ஃபோக்கஸ். தியானம் அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரல் டிராவல். தாரணால நம்மளுக்கு வந்து இந்த பிரத்யாகாரில வந்து இன்னர் ஜெர்னி நிறைய இருக்கும். ஆனா தாரணால வந்து அந்த தேர்ட் ஐ பர்ஃபெக்ஷன்ன்றது இருக்கும், ஃபோக்கஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தியானால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரல் டிராவல். சமாதின்றது ஃபைனல் என்லைட்டட் ஸ்டேட். இது கிடைச்ச பிறகு யமாஸ் அண்ட் நியமாஸோட ஒருத்தரோட சமாதி ரீச் பண்ண ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் யமாஸ் அண்ட் நியமாஸ்ன்றது நேச்சுரலா வரும். ஃபர்ஸ்ட் நேச்சுரலா வரும், அதுக்கப்புறம் அந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் வந்து அந்த பர்ஃபெக்ஷன்ன்றது நடக்கும். இவங்க எப்போ அந்த மெடிடேஷன் பிரம்மர்ஷி ஸ்டேஜுக்கு ரீச் பண்ணிட்டாங்க, ரீச் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டீச்சிங் பண்றப்போ அந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் வந்து பர்ஃபெக்ஷன் நடந்துட்டே வரும். ஸோ ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் அந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் பர்ஃபெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் அஷ்டாங்க யோகா, பதஞ்சலிஸ் டீச்சிங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்றோம்? இந்த பதஞ்சலி யோக சூத்ராஸ் புரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளுக்கு என்ன ஒரு லாபம்னாக்கா, நம்ம பண்றது நம்மளுக்கு கரெக்டா இருக்கலாம், ஆனா நம்ம பண்றது கரெக்ட்ன்ட்டு இன்னொரு என்லைட்டட் மாஸ்டரோட டீச்சிங் நம்ம டேலி ஆகிறப்போ எஸ் வி ஆர் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பண்ற இந்த ஆனாபானசதி இட்ஸ் அ ரைட் யோகா, இட்ஸ் அ ராஜ யோகா, இட்ஸ் அ கரெக்ட் மெடிடேஷன். ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டில்னஸ் ஆஃப் த போஸ்டர், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து முடியும். அண்ட் யமாஸ் அண்ட் நியமாஸ், பதஞ்சலி யோக சூத்ராஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து யமாஸ் அண்ட் நியமாஸ். இந்த 5 யமாஸ்ல, அதாவது என்னோட வாழ்க்கையில நான் என்னோட பிரின்சிபல்ஸ்ல நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னா, என்னோட டே டு டே அஃபேர்ஸ்ல நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னா, ஸோ இந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா வி பிகம் அ பர்ஃபெக்ட் மாஸ்டர்.
ஸோ நம்ம பதஞ்சலி ராஜயோகம் மூலியமா நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா நம்ம கண்ண மூடி மெடிடேஷன் பண்ணா நேச்சுரலாவே நம்மளுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பிரெத்துக்கு மேல வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆஸ்ட்ரல், தேர்ட் ஐ எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து யமாஸ் அண்ட் நியமாஸ். ஓகே, ஸோ யமாஸ் அண்ட் நியமாஸ்ல பர்ஃபெக்ஷன் இருக்கணும் நம்மளுக்கு. ஒவ்வொரு மெடிடேட்டருக்குமே யமாஸ் அண்ட் நியமாஸ் வந்துடும். நேச்சுரலா நம்ம வெஜிடேரியன் ஆயிடுவோம், நேச்சுரலா நம்ம சுத்தமா இருப்போம். ஓகே, நேச்சுரலா நமக்கு அந்த கம்பேரிசன், ஜெலசி இதெல்லாமே வரும். பட் அந்த குவாலிட்டிஸ் பர்ஃபெக்ட் பண்றது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு we have to be மைண்ட்ஃபுல்னஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மௌனா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஓகே, அதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஸ்வாத்தியாயா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஈஸ்வர பிரணிதானா அது 5th, அதுக்கு முன்னாடி ஸ்வாத்தியாயான்ட்டு. ஸோ நீங்க புக்கு படிச்சுட்டு அதுல இருந்து நீங்க விஷயத்த புரிஞ்சுக்கணும். மெடிடேஷன் முன்னாடி நீங்க பகவத்கீதை படிங்க, ஒண்ணுமே புரியாது, எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்கும். இவர் வந்து ஒரு இடத்துல ஒண்ணு சொல்றாரு, இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்றாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா எப்ப நீங்க ராஜயோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அந்த புக்கு படிங்க, பெர்ஃபெக்ட் கிளாரிட்டி இருக்கும். ஸோ ரியல் ஸ்வாத்தியாயான்றது எப்ப நடக்கும்னாக்கா ராஜயோகா ஆன பிறகுதான் ஸ்வாத்தியாயன்றதே உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஈஸ்வர பிரணிதானம், எல்லாருமே கடவுளை பார்க்கணும்னாக்க ஃபர்ஸ்ட் நீ கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாதானே மற்றவங்களை பார்க்க முடியும். ஸோ சும்மா தியரிட்டிக்கலா எல்லாமே கடவுள் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது கிடையாது. நீ வாழணும், அந்த மாதிரி வாழணும். ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்றப்போ நம்ம வந்து அவங்கள கடவுளா பார்க்கறது இல்லை. ஸோ நீங்க வந்து யாருன்னா ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த ஈஸ்வர பிரணிதானன்ற பாயிண்ட்ல நீங்க ஒன்றும் பர்ஃபெக்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த யமாஸ் அண்ட் நியமாஸ் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ண we become a perfect master. Okay, my dear friends. ஸோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பதஞ்சலியோட ராஜயோகா? சூப்பர். ஒவ்வொரு மாஸ்டருக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர். நம்ம கன்ஃபியூஸ் ஃபர்ஸ்ட் புத்தரோட 8-fold பாத் பார்த்தோம். அதுக்கப்புறம் சைனீஸ் டீச்சிங் கன்ஃபியூஷியஸ் பத்தி பார்த்தோம். இப்போ பதஞ்சலி மகர்ஷியோட ராஜயோகா. கொஸ்டினுக்கு விளக்கம் நல்லா இருந்துச்சு மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர். எனக்கு இன்னும் 2 கேள்விகள். இப்போ ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் வந்து இப்போ கோயிலுக்கெல்லாம் பணம் டொனேட் பண்றோம்ல மாஸ்டர், அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல வருமா இல்ல பிசிக்கல் சர்வீஸ்ல வருமா? இப்போ எக்ஸாம்பிள் எங்க ஊர்ல வந்து ஒரு கோயில் கட்டுறோம், அதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம், அது வந்து ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலான்னு சொல்லுங்க. See, டெம்பிள்ன்றது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அது பிசிக்கல் சர்வீஸ். ஆனா அங்க ஒரு எனர்ஜியை தான் வழிபட போறோம் மாஸ்டர். அங்க ஒரு கடவுள் ஒரு சிலை வைக்கிறாங்க, அங்க எனர்ஜி தான். ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஆத்மாக்கு சம்பந்தப்பட்டது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ரியலைசேஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா ஆத்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஆத்மாக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ நீங்க கோயில்ல வந்து உங்களுக்கு அங்க வந்து மெடிடேஷனு, தியானம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி கோயிலுங்களுக்கு நீங்க தியானம் டொனேட் பண்ணா அது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஆனா அங்க வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் தான் இருக்கு. அங்க வந்து வெளியில, அதாவது அங்க இருக்கிற ஆத்மா வந்து கடவுள் வந்து உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒரு சிலையில கடவுள் அவங்க பார்த்துக்கிட்டு அதுல அவங்க ரிச்சுவல்ஸ் பூஜைங்க பண்ணிக்கிட்டு அவங்க அங்க பிரசாதங்கள் அது இந்த இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பண்றாங்கனாக்கா அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் மேல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தட்ஸ் மோர் ரிச்சுவலிஸ்டிக். அங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, அங்க வந்து ஒரு பிசிக்கல் கம்ஃபர்ட் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு கோயிலுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சார், அவ்வளவுதான். ஸோ கோயிலுக்கு போனா ஒரு அமைதி, ஒரு நிம்மதி இருக்கு, அது கேட்டு போறாங்க. பட் அங்க கோயில்ல போயிட்டு அவங்க தியானம் பண்ணாக்கா அது தியான ஸ்தானம். அங்க ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன் கோசரம் போறாங்க அப்படின்னாக்கா they are looking for physical, that's all physical. கோயிலுக்கு பண்றதெல்லாம் பிசிக்கல் மேடம். ஆனா அதே கோயில்ல தியானம் சொல்லி கொடுக்குறாங்கனாக்கா அது ஸ்பிரிச்சுவலா மாறிடும். ஓகே ஓகே மாஸ்டர். இப்போ கர்ம சித்தாந்தம் சொல்லி கொடுக்குறாங்க, லா ஆஃப் கர்மா சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஓகே மாஸ்டர், நன்றி மாஸ்டர். இப்போ மணி டொனேட் பண்றோம்ல மாஸ்டர், இப்போ ஒரு 1 lakh டொனேட் பண்றோம்னா இப்போ எல்லாமே அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் தான் சொன்னீங்க. இப்போ 1 lakh பண்ணா ஒரு தாட்டி தான் ஒரு கர்மா, அதுவே நான் ஸ்ப்ளிட் பண்ணி 10 times 10,000 கொடுத்தா அது 10 times குட் கர்மா வருமா? அப்படி ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கா? சில்லியா இருக்கும் இந்த கேள்வி. ஓகே, யூனிட்ல கேக்குறீங்க. ஆமா. ஓகே, ஒரு யூனிட் குட் கர்மாக்கு, ஒரு யூனிட் பேட் கர்மாக்கு, ஒரு யூனிட் குட் கர்மா பேலன்ஸ் ஆயிடுமான்னு கேக்குறீங்க. கரெக்ட். ஓகே, சோ இது வந்து உங்க கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின். ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் சொல்றது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிடுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒருத்தரை கொலை பண்ணிட்டு 1 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிடுறீங்க. இன்னொருத்த வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கான், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கான். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்து அவனை காப்பாத்துறீங்க. ஓகே
அப்போ ஒருத்தனை கொலை பண்ணி ஒரு உயிரை எடுத்து 1 கோடி எடுத்திருக்கீங்க, இன்னொரு உயிரை காப்பாத்தி அந்த 1 கோடி கொடுத்திருக்கீங்க, ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடுமா? இந்த கான்செப்ட் பார்த்தா பேலன்ஸ் தான் ஆகணும். பேலன்ஸ் ஆகுமா உங்க கேள்விப்படி? பேலன்ஸ் ஆகணும்னு எனக்கு தோணுது மாஸ்டர். சரி, ஓகே. இன்னொரு சிம்பிளான கொஸ்டினை கேட்கிறேன், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. இன்னொரு சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க வந்து கொலை வரைக்கும் போக வேணாம், ஓகே, திருட்டுத்தனம் பண்ணலாம். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு வீட்டுல ஒரு 1,00,000 ரூபாய் திருடி இருக்கீங்க, ஓகே. அந்த 1,00,000 ரூபாய் திருடி நீங்க வந்து அதுல உங்களுக்கு தேவை ஒரு 10,000 தான். அந்த 10,000 நீங்க வச்சுக்கிட்டு மத்த 90,000 வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்கு இல்ல கட்டி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்க்கு டொனேட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுமா? திருடினது தப்பு, ஆனா டொனேட் பண்ணது நல்ல விஷயம். மேட்ச் ஆயிடுச்சுல்ல, நீங்க திருடினது கொடுத்துட்டீங்களா, அப்போ கர்மாவே இருக்காது இல்ல, அக்கௌண்ட் டெபிட் கிளியர் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு நீங்க மனசாட்சி வந்து உறுத்தும். மனசாட்சி உறுத்துறது இல்ல, இதுல வந்து 2 டிஃபரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க பண்ண டொனேஷனுக்கான குட் கர்மா உங்களுக்கு கிடைக்கும், நீங்க திருடினதுக்கான பேட் கர்மாவும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுமே பேரலல் அக்கவுண்ட். ஓகே. சோ திருடுறது தவறு அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த கர்மா உங்களுக்கு இருக்கும். அந்த கர்மாவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெசனை கத்துக்கிட்டு ஓகே திருடுறது தவறு, நான் இனிமேல்ட்டு திருட மாட்டேன் அப்படின்ற லெசன் கத்துக்கிட்ட பிறகு அந்த லெசன் முடிஞ்சு அந்த லெசன் வந்து நீங்க பரிபூர்ணமா நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆனா ஏற்கனவே திருடி இருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு நீங்க குட் கர்மா பண்ணாக்கா அது பேலன்ஸ் ஆயிடும். ஓகே மாஸ்டர். அதாவது ஒரு யூனிட் ஆஃப் குட் கர்மா, இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு யூனிட் ஆஃப் குட் கர்மா வில் பேலன்ஸ் 1 யூனிட் ஆஃப் பேட் கர்மா. எப்போ? நீங்க அந்த லெசன் கத்துக்கிட்ட பிறகு. சப்போஸ் அந்த லெசன் நீங்க கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அது பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா இதோட லெசன் இதுதான், அதோட லெசன் அதுதான். ஓகே, புரியுதுங்களா? புரியுது. இப்ப மணி டர்ம்ஸ்ல அது கிடையாது. 100% புரிஞ்சுதா? நீங்க சொன்ன கான்செப்ட் புரிஞ்சு. இப்ப லெசன் லேர்ன் பண்ணா குட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பதில் சொல்லுங்க. 100% புரிஞ்சுதா நீங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பதில் சொல்லுங்க. ஒருத்தர் கிட்ட கொலை பண்ணி கோடி ரூபாய் எடுத்திருக்கீங்க, இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ பேலன்ஸ் ஆகுமா? கொலை பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப பேலன்ஸ் ஆகும். அந்த லெசன் லேர்ன் பண்ணா பேலன்ஸ் ஆகும். அப்படி கிடையாது. கொலை பண்ணதுக்கான பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கான அனுபவம் அது பட்டுதான் ஆகணும். இது பண்ண குட் கர்மாக்கு இதுக்கு பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதாவது குட் கர்மா பலனும் அனுபவிப்பீங்க, பேட் கர்மா பலனும் அனுபவிப்பீங்க. ரெண்டுமே பேரலல் ட்ராக்ல போகும். ஆனா நீங்க வந்து அந்த கொலை பண்றது தவறு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் ஃபர்தரா யாருக்குமே பண்ணாம உங்க கையில இருக்கிற காசை நீங்க யாருக்குன்னா உதவி பண்ணீங்கன்னாக்கா அப்போ அது பேலன்ஸ் ஆகும். லெசனை கத்துக்கிட்ட பிறகு அது பேலன்ஸ் ஆகும். உங்க கையில இருந்து எடுத்து நீங்க இது பண்ணாக்கா. ஓகே மாஸ்டர். இப்போ புரிஞ்சதா 100% உங்களுக்கு? இல்ல 100% புரியல. ஓகே, சோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நீங்க வந்து ஒரு ட்ரேடர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ஓகே, ஒரு ஹோல்சேல் வியாபாரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, சோ நீங்க வந்து ரொம்ப பெரிய ஹோல்சேல் வியாபாரி. சோ உங்க ட்ரேடிங்ல நீங்க வந்து கொஞ்சம் மார்ஜின் வச்சாலுமே, அதாவது மொத்த ஸ்டேட்டுக்கே நீங்க தான் சப்ளை பண்றீங்க, அரிசி பருப்பு எல்லாமே மொத்த ஸ்டேட்டுக்கு நீங்க தான் சப்ளை பண்றீங்க. ஆனா அதுல நீங்க கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணாலே, அதாவது 1 ரூபாய் ஒரு அரிசி 1 கிலோ 1 ரூபாய் அப்படின்ட்டு நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க ஜாஸ்தி மேனிபுலேட் பண்ணாலே, அதாவது ஆர்டிபிஷியலா டிமாண்ட் கிரியேட் பண்றீங்க. இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வச்சுக்கிட்டு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு 1 ரூபி ஜாஸ்திக்கு வித்துறீங்க. அதுல வந்து நீங்க 10 கோடி சம்பாரிச்சிடுறீங்க. அந்த 10 கோடியில நீங்க 5 கோடி வந்து பிரமிட் கொடுக்குறீங்க. பிரமிட் கட்டட்டும், மெடிடேஷன் பண்ணட்டும், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேலன்ஸ் ஆகுமா? 10 கோடி சம்பாதிக்கிறீங்க, அதாவது ஆர்டிபிஷியலா ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணி 10 கோடி யாரையும் கொள்ளடிக்கல, ஒன்றும் பண்ணல. அது உங்களோட வியாபாரம். டிமாண்ட் கிரியேட் பண்ணீங்க, ஒரு ரூபாய் ஏத்துனீங்க, 10 கோடி சம்பாதிச்சிட்டீங்க. இங்க வந்து பிரமிடுக்கு, மெடிடேஷனுக்கு, கோயிலுக்கு, அன்னதானத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதி 5 கோடி கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகுமா? இதுல கிடைக்கிற புண்ணியம் இதுக்கு போயிடுமா? இது பேலன்ஸ் ஆயிடுமா? அப்ப சொல்லுங்க. பேலன்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது மாஸ்டர். இது 1 ரூபாங்கிறது மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணல, ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம பயன்படுத்த போறோம்.
ஓகே. இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகும்னு நினைச்சுதான் திருப்பதி உண்டி ஃபுல் ஆயிட்டு இருக்கு. நாடு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிற வரைக்கும் உலகம் உருப்படன்றீங்க. யோசித்து பாருங்க. உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சா உலகம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இந்த புத்தா அஷ்டாங்க மார்க்கத்துல த ரைட் earnings, நோ கரப்ஷன், அது ரைட்டா இல்லைன்னா உன் வாழ்க்கை ரைட்டா இருக்காது அப்படின்ட்டு கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 2 ஆக்ஷன்ல அவங்க அந்த மேனிப்புலேட் பண்ணதுக்காக பேட் கர்மா அவங்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இவங்க அந்த 10 கோடியில இருந்து 5 கோடி எடுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த 5 கோடிக்கான குட் கர்மாவும் அவங்களுக்கு வந்து சேரும். சோ இந்த பேடும் வரும், குட்டும் வரும். இதுல பேலன்ஸ் ஆகாது. ஓகே, புரிஞ்சு. ஓகே. சோ எதுக்கு முதல்ல அந்த தவறு செய்யவானே, அந்த தவறை தெரிஞ்சு அதுல இருந்து எதுக்கு எடுத்து இன்னொரு இடத்துல கொடுப்பானே, அது தவறே செய்யாம கொடுக்காம இருக்கலாம்ல. எதுக்கு ஒரு இடத்துல கொள்ளடிக்கணும், எதுக்கு இன்னொரு இடத்துல கொடுக்கணும், அது கொள்ளடிக்காம இருக்கலாம் இல்லையா? ஓகே. சோ லா ஆஃப் கர்மா அவ்வளவு ஈஸி கிடையாது மேடம். ரொம்ப டெப்த் வேணும், ரொம்ப மெடிடேஷன், ரொம்ப அவேர்னஸ். அதாவது நான் சரியா பண்றேன்னா அப்படின்ற அந்த செக் இருக்கணும். அதுக்குதான் இந்த டீச்சிங்ஸ், இந்த பதஞ்சலி யமாஸ் நியமாஸும் புத்தாவோட அஷ்டாங்க மார்க்கமும் கன்ஃபியூஷஸோட எல்லா மாஸ்டர்ஸோட டீச்சிங் இதுதான். நீ சரியான வழியில போ, உன்னோட யோசனை சரியா இருக்கட்டும், உன்னோட சிந்தனை சரியா இருக்கட்டும், எல்லாமே உனக்கு சரியா நடக்கும். ஆனா மைண்ட் அந்த மாதிரி வைக்காது. மைண்ட் மேனிபுலேட், கால்குலேட் பண்ணும். மைண்ட் நான் எடுத்து நல்லதுக்கு தானே யூஸ் பண்றேன், ஓகே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் ஆர்டிபிஷியல கிரியேட் பண்ணும். ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்துக்கணும், அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்றது கத்துக்கிறது தான் பெரிய கார்மிக் லெசன் அது. அதாவது இன்னொன்னு சொல்றேன், இப்போ பணம் இல்லாதவன் நேர்மையா இருப்பான். பணம் இல்லாதவன் நேர்மையா இருப்பான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது 10 ரூபாய் தான். அதுல அவன் என்ன பண்றது? அது அவன் நேர்மையா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. பணம் இல்லாதவன் நேர்மையா இருக்கிறது ஒண்ணுமே விஷயம் கிடையாது. ஆனா பணம் இருக்கிறவன், அந்த பவர் இருக்கிறவன் நேர்மையா இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே. சோ இந்த மணின்றது ஏழையோட பணக்காரனுக்கு தான் மிகப்பெரிய லெசன், சேலஞ்ச். நன்றி மாஸ்டர். எஸ்.